இந்தியா தற்போது 4 டிரில்லியன் பொருளாதாரம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நிதி ஆயோக் சிஇஓ BVR சுப்பிரமணியம். இந்தியா ஜப்பானை முந்தி உலகின் 4th largest economic 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது. 4.92 டிரில்லியன் பொருளாதாரத்துடன் ஜெர்மனி 3ஆம் இடத்தில் உள்ளது. 19.53 டிரில்லியன் பொருளாதாரத்துடன் சைனா 2ஆம் இடத்தில் உள்ளது. 30.34 டிரில்லியன் பொருளாதாரத்துடன் அமெரிக்கா முதல் இடத்தில் உள்ளது. GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்பது ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு. இது ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை காட்டும் முக்கியமான அளவுகோல். இந்தியா தற்போது 4.39 டிரில்லியன் டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதார வலிமையை பெற்றுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி பாதை சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா லைசன்ஸ் ராஜ் எனப்படும் கட்டுப்பாடுகள் நிறைந்த பொருளாதாரத்தை பின்பற்றியது. 1991 ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து சந்தை சுதந்திரம், வெளிநாட்டு முதலீடு, தனியார் மயமாக்கல் ஆகியவை அதிகரித்தன. தற்போது இந்தியா தனியார் மற்றும் அரசு கட்டுப்பாடுகள் கலந்த பொருளாதாரமாக செயல்படுகிறது. ரயில்வே, வங்கி, தொலைத்தொடர்பு போன்ற துறைகளில் அரசு ஆதிக்கம் உள்ளது. அதே நேரத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய உற்பத்தியாளர்களையும் ஈர்க்கிறது. உலக வங்கியின் தரவின்படி இந்தியா ரெமிட்டன்சஸ் எனப்படும் பணப்பரிமாற்றங்களை பெறும் நாடாக தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. IMF கணிப்புகளின்படி இந்தியா 2028ற்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. வளர்ச்சி விகிதம் 2024-25 6.5% என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உலக சராசரியை விட அதிகம். இந்தியாவின் GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எதிர்காலத்தில் நாட்டிற்கு மற்றும் பொதுமக்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும். அதில் ஒன்றுதான் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, முதலீடு மற்றும் தொழில்துறை வளர்ச்சி, பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், நுகர்வோர் செலவு மற்றும் வாழ்க்கை தரம், உலகளாவிய பொருளாதாரத்தில் இந்தியாவின் தாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சாதனை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இருவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும். GDP மட்டுமல்லாமல் மனிதவள மேம்பாடு, கல்வி, ஆரோக்கியம், கண்டுபிடிப்பு, சுற்றுச்சூழல் ஆகியவற்றிலும் முன்னேற்றம் அடைய வேண்டியுள்ளது.